Is the rupee really better than the dollar? Let's talk about it. Now, whenever I talk about how affordable it is to live in India, I'm always met with responses about purchasing power and how it's not a fair comparison to talk about India and the US. நம்மில் பலருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய கனவாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்து குடியேறிய கிறிஸ்டன் ஃபிஷர் என்ற இளம்பெண் நாம் சாதாரணமாக நினைக்கும் இந்திய ரூபாய்க்குள் ஒளிந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பற்றி பேசியுள்ளார். டாலர் தான் பெரியது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இந்தியாவில் வாங்கும் ஒரு ரூபாய் எப்படி அமெரிக்காவில் உள்ள ஒரு டாலரை விட அதிக மதிப்பை கொண்டுள்ளது என்பதை அவர் விளக்கும் விதம் மிகவும் சுவாரஸ்யமானது. அமெரிக்காவை சேர்ந்த பிரபல இன்ஃப்ளூயன்சரான கிறிஸ்டன் ஃபிஷர் இப்போது இந்தியாவில் வசித்து வருகிறார். அவர் தனது அனுபவங்களை பகிரும்போது இந்தியாவில் வாழ்வது எவ்வளவு மலிவானது என்ற கேள்விக்கு மிக தெளிவான ஒரு பொருளாதார விளக்கத்தை கொடுத்துள்ளார். கிறிஸ்டன் தனது வீடியோவில் அமெரிக்காவில் சம்பளம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அங்கே செலவுகளும் மிக அதிகம். டாலர் மதிப்பை பார்க்கும் முன்பு அந்த பணத்தை வைத்து அந்த நாட்டில் என்ன வாங்க முடியும் என்பதை பார்க்க வேண்டும். இதைத்தான் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி, அதாவது வாங்கும் திறன் சமநிலை என்கிறார். எளிமையாக சொன்னால் அமெரிக்காவில் ஒரு டாலரை வைத்து உங்களால் என்ன வாங்க முடியுமோ அதைவிட ஒரு ரூபாயை வைத்து இந்தியாவில் உங்களால் பல விஷயங்களை செய்ய முடியும். இதனால்தான் இந்திய ரூபாயின் உள்நாட்டு மதிப்பு அமெரிக்க டாலரை விட வலுவானதாக கருதப்படுகிறது. இதை இன்னும் புரியும்படி விளக்க ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னார் கிறிஸ்டன். இந்தியாவில் ஒரு சாதாரண ஹேர்கட் செய்ய சுமார் 100 ரூபாய் ஆகும். ஆனால் அமெரிக்காவில் இதற்கு சராசரியாக $40 செலவாகும். அதாவது அமெரிக்காவில் ஒரே ஒரு முறை ஹேர்கட் செய்யும் பணத்தை வைத்து இந்தியாவில் உங்களால் 34 முறை ஹேர்கட் செய்து கொள்ள முடியும். இந்த லாஜிக் படி பார்த்தால் இந்திய ரூபாய் உள்நாட்டிற்குள் மிக நீண்ட தூரம் பயணிக்கிறது. அதாவது குறைந்த பணத்தில் இங்கே நம்மால் நிறைவான வாழ்க்கையை வாழ முடிகிறது. அமெரிக்காவில் வருமானம் அதிகம்தான், ஆனால் அங்கே ஒரு பொருளை வாங்க நீங்கள் செலவிடும் தொகையும் மிக அதிகம் என்று அவர் நிதர்சனத்தை விளக்குகிறார். இந்தியாவை பற்றி தவறாக நினைப்பவர்களுக்கு இங்கே வாழ்க்கை தரம் மலிவானது மட்டுமல்ல, அது மிகவும் அறிவார்ந்த பொருளாதாரத்தை கொண்டது என்பதே அமெரிக்க பெண் கிறிஸ்டன் சொல்லும் செய்தி.